அன்புக்குரியவர்களே, நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து கொண்டால் அல்லது தெரிந்த விஷயங்களினுடைய நுட்பங்களை புரிந்து கொண்டால் எவ்வளவு ஆனந்தம் என்பதை இதை படித்தபோதும் இதை பிறர் சொல்லி கேட்டபோதும் என்னால் உணர்ந்த முடிந்தது. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். மகா சிவராத்திரி என்றால் என்ன, எப்படி இந்த சிவராத்திரி தோன்றியது என்பது குறித்து புராணங்களிலும் வரலாற்றுகளிலும் பல்வேறு தகவல்கள் இருக்கிறது. அந்த அற்புதமான நுட்பமான செய்திகளை உங்களோடு சற்று பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இன்றைய பதிவில் உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டில் யாராவது ஒரு விருந்தினர் வந்துட்டாலோ அல்லது நாம் அன்பு மிகுதியாக இருக்கும்போது தாய் தந்தையோ அல்லது அக்கா தங்கச்சியோ இல்லை அண்ணன் தம்பியோ அப்படி வேகமாக ஓடி வந்து குழந்தைங்க என்ன பண்ணும்னா கண்ணை அப்படியே இறுக்கி பிடிச்சி கட்டிக்கும். கட்டிக்கிட்டோன்னே அவங்க அப்படியே தொட்டு பார்ப்பாங்க. யார் கண்டுபிடிங்க பார்க்கலாம், யார் கண்டுபிடிங்க பார்க்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களை தாண்டிட்டா கொஞ்சம் வழி பொறுக்காமல் சீக்கிரம் எடு கண்ணு உறுத்துது அப்படின்னு சொல்லுவோம். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மகா கடவுளாகிய சிவனுக்கே நடந்திருக்கிறது. அன்றைய தினம்தான் இந்த சிவராத்திரி. ஒரு நாள் கைலாயத்தில் உலகத்தினுடைய பரம்பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமானாகிய சிவபெருமான் கண்களை சற்று மூடி தியானத்தில் ஈடுபட்ட போது எங்கிருந்தோ வந்த பார்வதி கணவன் மீது கொண்ட அளவற்ற பக்தி மீதும் அன்பு மீதும் அவருடைய விழிகளை இறுக்கி கண்களை மூடியிருக்கிறார். மூடிய விழிகள் சில மணி நேரம் திறக்கவே இல்லை. உலகம் இருண்டு போனது. தேவர்களும் முனிவர்களும் அஞ்சு விட்டார்கள். ஓஹோ, இனி இந்த உலகத்திற்கு வெளிச்சம் இல்லையா என்று சொல்லி வந்து சிவனருகே பார்க்கிறார்கள். இறுகிய கண்களோடு அவர் இருக்கின்றார். ஐயோ இறைவா, இந்த உலகத்தை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வா என்று சொல்லி தேவர்களும் முனிவர்களும் ஒன்றிணைந்து 4 சாம பூஜைகளை ஒரு சேர நடத்திய இரவுதான் சிவராத்திரி என்கின்ற ஒரு வரலாற்று உண்மை உண்டு. இன்னொரு செய்தியும் உண்டு. உலகம் ஒரு முறை பிரளயம் ஏற்பட்ட போது படைப்பு கடவுளாகிய பிரம்மா உட்பட, ஏன்னா பிரம்மாக்குரிய தொழிலே படைத்தல் தான், பிரம்மா உட்பட அனைத்து உயிர்களும் இந்த மண்ணில் மூச்சறுபட்டு நின்றபோது உலகம் ஸ்தம்பித்ததுன்னு சொல்லுவோம்ல. நம்ம அப்படியே டிராஃபிக் ஜாம் போகும்போது ஸ்தம்பித்து போச்சும்போம்ல. உலகமே சில மணி நேரம் ஸ்தம்பித்த போது எல்லோரும் பார்வதியிடத்திலே வேண்ட பார்வதி சற்று தன்னை நிதானப்படுத்தி கொண்டு பொதுவாக இரவு நேரத்து அமைதியை உள்வாங்கிக் கொண்டு இந்த உலகத்தை மீண்டும் உய்விப்பதற்காக, உலகத்திற்கு மீண்டும் வெளிச்சத்தை தருவதற்காக தன்னுடைய பரம்பொருளாகிய சிவப்பரம்பொருளை நினைத்து இரவு முழுவதும் 4 கால பூஜையை நடத்தி இருக்கின்றார் அற்புதமான பார்வதி தேவி. இந்த பூஜையில், இந்த வழிபாட்டில் மெய்மறந்த சிவன் பார்வதியின் கண்முன்னே தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றவுடன் இந்த உலகத்து உயிர்களெல்லாம் இறைவா நிம்மதியாக இருக்க வேண்டும். பொதுவாக உங்களுக்கு பகல் பொழுதும் சக்திக்குரியது இரவு பொழுதும் என்பார்கள். அதை மாற்றி இன்று முழுவதும் உங்களுக்கே சக்தி கிடைக்கட்டும். இன்றைய தினம் உங்களை 4 கால பூஜையும் விழித்திருந்து வழிபடுபவர்களுக்கு சிவராத்திரி என்று பெயர் தந்து வீடு பேறு உள்ளிட்ட எல்லா செல்வத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் தா என்று பார்வதி தேவி கேட்க அதனால் விளைந்த ராத்திரி தான் இந்த சிவராத்திரி. இதை சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு வேட்டுவன் காட்டுக்கு வேகமாக போனால், வேட்டையாட போனால், அன்றைக்கி வேட்டையில் எதுவுமே கிடைக்கல, நெடுநேரம் பயணப்பட்டான். திரும்பி வர்றதுக்குள்ள கதிரவன் அந்திம நேரத்துக்கு போயிடுச்சு. கதிரவன் சாய்ந்து விட்டது. இனி என்ன செய்வதுன்னு தெரியல. காட்டுப்பகுதி, வனப்பகுதி. ஒரு புலி அவனை நோக்கி வர வேகமாக ஒரு மரத்தின் உச்சிக்கு சென்று விட்டான். புலியிலிருந்து தன்னை உயிர் காத்து கொள்வதற்காக விடிய விடிய புலி கீழே நின்றது. அவனும் விடியும் வரை மரத்திலிருந்து ஒவ்வொரு இலையாக எடுத்து எடுத்து கீழே போட்டான். காலை கதிரவன் உதித்தது. புலி சென்று விட்டது. பார்த்தான், கீழே அந்த மரத்தின் அத்தனை இலைகளும் போட்டப்பட்டிருந்தது. அந்த இடத்தில் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது. அவன் போட்ட இலை வில்வங்கள். அவன் ஏறிய மரம், மறந்து விடாதீர்கள், வில்வ மரம்.
தெரியாமல் ஒரு நாள் இரவு முழுக்க அந்த வேட்டுவன் தன்னை காத்து கொள்வதற்காக இந்த லிங்கத்தின் மீது வில்வத்தை போட்டான். கடவுள் கண்முன்னே தோன்றி எல்லா வரங்களையும் அவருக்கு கொடுத்தாள். தெரியாமலே சிவபூஜை செய்தவருக்கு கை நிறைய பரிசு கிடைத்தது என்று கேட்டால், நாம் தெரிந்து சிவராத்திரியில் பூஜை செய்தால் ராஜயோகம் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.